ஸோ ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நாம் ஒரு சம்ம சால்வ் பண்ண போகிறோம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் சாப்டர்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் வேர் டேக்கன் வித் வெர்னியர் கேலிப்பர் வேர் மெஷரிங் த லென்த் ஆஃப் த சிலிண்டர். இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கலாம். 3.29 சென்டிமீட்டர், 3.28 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா. இதில் நமக்கு சப் கொஷின்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் அக்யூரேட் லென்த் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் சென்ஸ் வச்சு நம்ம யோசிச்சாவே தெரியும், இத்தனை ரீடிங் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் அக்யூரேட் லென்த் என்னவாக இருக்கும்? இது எல்லாத்தோட ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் இதோட மீன் கண்டுபிடிச்சோன்னா, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு மோஸ்ட் அக்யூரேட் லென்த் கிடச்சிரும். ஸோ மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது மீனோட சிம்பிள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்பர்ஸால் டிவைட் பண்ணால் அதான் மீன். ஸோ 3.29 ப்ளஸ் 3.28 ப்ளஸ் 3.29 ப்ளஸ் 3.31 ப்ளஸ் 3.28 ப்ளஸ் 3.27 ப்ளஸ் 3.29 ப்ளஸ் 3.30. எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். கொஷினில் கொடுத்துருக்கிறது தான் அப்படியே எழுதியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போது டிவைடட் பை 8. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3.2875 வரும். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நான் 3.29 சென்டிமீட்டராக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், அப்சல்யூட் எரர் இன் ஈச் அப்சர்வேஷன். ஸோ அக்யூரேட் லென்த்தாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மீன் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இதில் ஒரு அப்சர்வேஷனில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதான் அப்சல்யூட் எரர். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல மீன், அதாவது நம்ம மீன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3.29 சென்டிமீட்டர். ஸோ இதோட அப்சல்யூட் எரர் ஒரு ரீடிங்க்கும் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை வச்சு ஒரு ரீடிங்கையும் சப்ராக்ட் பண்ணால் அதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ரீடிங் என்ன தான் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ரீடிங் 3.29 நம்மளோட மீன் மைனஸ் ஃபஸ்ட் ரீடிங் 3.29 தான். அப்போது 0 சென்டிமீட்டர் தான் இதில் இருக்க அப்சல்யூட் எரர். அடுத்தது நம்மளோட மீன் 3.29 மைனஸ் செகண்ட் ரீடிங் என்ன பார்த்தோம்? 3.28. அப்போ இதோட அப்சல்யூட் எரர் 0.01 சென்டிமீட்டர். அடுத்த தேர்ட் ரீடிங் 3.29 மைனஸ் தேர்ட் ரீடிங் என்னது? 3.29. அப்போது இதுவும் 0 சென்டிமீட்டர், இங்கே எரரே இல்லை. அடுத்தது நம்ம மீன் 3.29 மைனஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி மீன். இது ஃபார்முலா என்னென்னா, அப்சல்யூட் எரருக்கு லென்த்தோட மீன் மைனஸ் கிவன் லென்த்து. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபோர்த் ரீடிங் என்னது? 3.31. அப்போ இதோட அப்சல்யூட் எரர் மைனஸ் 0.02 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த ஃபிஃப்த் ரீடிங் என்னது? 3.28. அப்போ 0.01 சென்டிமீட்டர். அடுத்ததாக நம்மளோட மீன் வேல்யூ மைனஸ் சிக்ஸ்த் ரீடிங் 3.27. அப்போது 0.02 சென்டிமீட்டர். அடுத்ததாக செவன்த்துக்கு வீடியோ ஒன்றுக்காக கண்டுபிடிச்சிட்டே போனோம், அவ்வளோதான். 3.29 தான் செவன்த் ரீடிங், அப்போது 0 சென்டிமீட்டர். அடுத்ததாக எயித் ரீடிங் 3.29 மைனஸ் எயித் ரீடிங் 3.30. அப்போ இது மைனஸ் 0.01 சென்டிமீட்டர். இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர் கேட்டிருக்காங்க. மீன் அப்சல்யூட் எரர் என்னென்னா, நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல செகண்ட் கொஷனில், அது எல்லாத்துக்கும் நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். அவ்வளோதான், பேர்லேயே இருக்குது, மீன் ஆஃப் த அப்சல்யூட் எரர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்சல்யூட் எரரோட மீன், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சது தான் 0.00, அதாவது 0 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.00 ப்ளஸ் 0.02 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.02 ப்ளஸ் 0.00 ப்ளஸ் 0.01. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? டிவைடட் பை நம்பர் ஆஃப். இது எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் 0.01 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிலேட்டிவ் எரருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா,
தேர்ட் கொஷினில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, மீன் அப்சல்யூட் எரர், அது டிவைடட் பை மீன். இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். போன கொஷினில் என்ன கண்டுபிடிச்சோம், 0.01 டிவைட் பை மீன் எவ்வளோ வந்துச்சு நமக்கு 3.29. அப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு 0.003 கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நான் வந்து எல்லா சமமும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் ரொம்ப சிம்பிள். நம்ம மொதல் சம்மில் போட்டோம் இல்லையா ரிலேட்டிவ் எரர், அதோட பர்சன்டேஜ்னால் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், 100 தான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எரர் வந்து என்னென்னா நம்மளோட ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா என்ன சொன்னேன், நமக்கு வந்து மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன், அப்போது அது இன்ட்டு 100. இதுதான் வந்து பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.003, ஏன்னா இதோட வேல்யூ வந்து போன சம்மில் நம்ம கண்டுபிடிச்சோம், இன்ட்டு 100. ஸோ இந்த 100ஆல் பண்ணால் என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு, 0.3%. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பர்சன்டேஜ் எரர். இதில் வந்து நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அங்கே, மீன் அப்சல்யூட் எரரு. மீன் அப்சல்யூட் எரர்னால் எல்லா எரருக்கும் இதுதான் மீனாக இருந்திருக்கும். அப்போ இவ்வளோ எரர் தான் மேக்ஸிமம் அவங்க காஸ் பண்ண முடியும், அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது நம்மளுக்கு உள்ள ஆன்சர் எப்படி எழுதணும்னா, இந்த லென்த் ஆஃப் சிலிண்டர் வந்து எல்னு வச்சுக்கிட்டா அது வந்து 3.29 சென்டிமீட்டர். நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 சென்டிமீட்டர் எரர் இருக்கலாம் இப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு தான் ஆக்சுவலி இந்த சம்மே. ஓகேவா, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.